முதல்ல நம்ம பள்ளி தலைமை ஆசிரியர் நம்பி மாமா வரவேற்பை வருகிறார். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்க அனைவருக்கும் நன்றி. வருஷத்துக்கு ஒரு முறையாவது எல்லாருமே பார்க்கறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பு இது. நிறைய மாற்றங்கள் இந்த வருஷத்து நிகழ்ச்சியில் வந்து நிறைய மாற்றங்கள் இருக்குது. நான் எப்படி ஆரம்பிக்கிறது? கடைசியாக நன்றி சொல்லுவாங்க, ஆனால் எனக்கு எப்பயுமே முதல்ல அங்கிருந்து ஆரம்பிக்கலாம் தான் எனக்கு தோணுது. இன்றைக்கி இந்த நிகழ்ச்சியை இந்த அளவுக்கு என்ன சொல்கிறது ஒருங்கிணைச்சு அழைச்சி கொண்டு வந்திருக்காங்க. எல்லா பேரையும் நான் சொல்லலாம், தப்பாக எடுத்துக்காதீங்க. தமிழுக்கு நன்றி. முன்னேறது நிறைய விஷயங்களை கோர்த்து எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. சீதா அவங்க போட்டிருக்க உழைப்பு எப்பயுமே அது வந்து நம்ம கேட்கவே முடியாது. நம்ம கேட்கறதுக்கு முன்னால் பெரிது அவங்க கொடுத்துட்டு போயிடுவாங்க. சீதாவுடைய என்ன சொல்கிறது, பசங்கக்கிட்ட வந்து கண்டிப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் பாசம் அதிகமாக இருக்கும் அவங்களுக்கு. இங்கே தான் இருக்கீங்க, நன்றி. கல்யாணம் வந்து முழுக்க ரெக்கார்ட் பண்ணி நடத்திருக்காரு இன்னைக்கு. கல்யாணத்துக்கு நன்றி. இதில் என்ன முக்கியமான ஒரு விஷயம்னா, நமக்கு இன்னைக்கு பூமாரன் இல்லை, தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அவங்க எல்லாருக்கும். பூமாரன் நம்ம மிஸ் பண்ணுறோங்கிறது அவருக்கு சொல்லிடுங்க. நம்ம அடுத்த முறை நிச்சயமாக அவரை நம்ம மேலே ஏற்றிடுவோம். நம்ம பிரியாவுடைய உழைப்பு அது என்றைக்குமே நம்ம கேள்வி கேட்க தேவை கிடையாது. ஒரு மகிழ்ச்சியான விஷயம் என்னென்னா, ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் என்னென்னா, எல்லாருமே ஆர்வமாக நம்ம இறங்கி சின்ன அளவில் சின்ன நிகழ்ச்சியாக இருந்தாலும் அதை நம்ம தெளிவாக தினம் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு தான் எல்லாருமே இங்கே இருக்கிறோம். தமிழ் கேள்வி பற்றி எல்லாருக்கும் நமக்கு தெரிஞ்சிருக்கோம். 2009 ஆரம்பித்தோம். நான் அதிகமாக சொல்ல போகிறதில்ல, 2009 ஆரம்பித்தோம். ஒரே ஒரு காரணம் என்னென்னா, வேர்களை தேடி, ரூட்ஸ், கனெக்டிங் டு த ரூட்ஸ். அப்போ அன்றைக்கி வந்து நம்ம இன்னைக்கு இருக்கிற அளவுக்கு கனெக்டிவிட்டி கிடையாது. இருந்தது எல்லாமே இருந்ததுனாலும் அந்தளவுக்கு கனெக்டிவிட்டி கிடையாது, கம்யூனிட்டி கிடையாது. அதெல்லாம் தாண்டி அங்கே இருக்கும்போது இந்த பசங்களுக்கு எப்படி தமிழ் சொல்லிக் கொடுக்கணும், சொல்லிக் கொடுத்து நம்ம ஒன்றா கொண்டு வரணும்னு ஒரு எண்ணத்தில் அன்றைக்கி ஆரம்பிச்சு தான் வந்து இன்றைக்கி 30 பசங்க படிக்கிறாங்க. நம்ம மகிழ்ச்சியான விஷயங்கள் என்னென்னா, இத்தனை பேர் படிக்கிறாங்க. இது இன்னும் நம்ம பெருசாகவும் மாற்றலாம். ஆனால் ஒரு என்ன சொல்கிறது, ஒருவருக்கும் ஒரு தனிப்பட்ட கற்றுக்கிற அனுபவத்தையும் கற்றுக் கொடுக்குறவங்களுக்கும் ஒரு அனுபவமாக இருக்கிறது தான் நம்ம அளவு சின்னதாக நம்ம வச்சுருக்கோம். நம்ம ஒரு குடும்பம் மாதிரி தான் நம்ம இருக்கோம். தமிழ் கேள்விங்கிறது ஒரு குடும்பமாக தான் நம்ம இருக்கோம். ஒரு குழந்தைய வளர்க்குறதுக்கு வந்து ஒரு ஊரே தேவைன்னு சொல்கிற மாதிரி தான் இத்தனை பேர் சேர்ந்து தான் இந்த 2 சின்ன குழந்தைங்க எத்தனை பேர் நம்மகிட்ட இருக்காங்களோ அவங்களுக்கு என்ன தேவையோ அதை நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். அவ்வளோ எளிதான விஷயம் கிடையாது. ஏன்னா வீட்டு விட்டு பள்ளிக்கூடம் போனால் ஆங்கிலம், வீட்லேயே நம்ம நிறைய பேசுகிறது ஆங்கிலம். அதை தாண்டி வந்து இந்த பிள்ளைகளை வந்து நம்ம இவ்வளோ தூரம் கொண்டு வரச்சு வந்து மகிழ்ச்சியான விஷயம். இதை முடித்து நல்லா 8 முடித்து அதுக்கப்புறம் வந்து இருமொழி பயிற்சி பயிற்சி வாங்குறாங்க, கிரெடிட்ஸ் வாங்குறாங்க. இதெல்லாம் தான் வந்து நமக்கு அது என்ன சொல்கிறது, முத்தாய்ப்புன்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு ஜேர்னியுடைய அந்த பயணத்துடைய ஒரு மகிழ்ச்சியான ஒரு முடிவாக தான் அவங்களுடைய கிரெடிட்ஸும் பயிற்சியும் இருக்குது. நம்ம இன்னும் அதை அடுத்த நிலைக்கு நம்ம கொண்டு போக முடியும். வாய்ப்பு இருக்குது 40 கிரெடிட் வாங்குறதுக்கு. அதுக்கான உழைப்பு போயிட்டு தான் இருக்குது. நம்ம பார்க்கலாம் அது என்னன்றது. இது எல்லாத்தையும் தாண்டி முக்கியமான விஷயம் என்னென்னு வச்சுக்கலாம், நம்ம எல்லாம் ஒன்றா முடியறதுக்காகனா இந்த பிள்ளைகளுக்காக தான் முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் நமக்கும் சரி, நம்ம ஒரு சொசைட்டியாக ஒரு எல்லாரும் சேர்றதால அந்த ஒரு மகிழ்ச்சி நம்ம எல்லாருக்குமே இருக்குது. இந்த குழந்தைகள் வந்து ஆல்வேஸ் என்றைக்குமே வந்து கொண்டாடப்பட வேண்டியவர்கள் சொல்லிட்டு கவிக்கோ அப்துல் ரஹ்மான் சொல்லுவார். அப்துல் ரஹ்மான் வந்து என்னென்னா 5 லாங்குவேஜ் அவருக்கு தெரியும். இங்கே இருந்தார், வேலூர் பக்கத்தில் இருந்தார். அவர் 5 லாங்குவேஜ் தெரியும். தமிழ், ஹிந்தி, பெர்ஷியன், பாரசீகம் தெரியும், அரபிக் தெரியும், உருது தெரியும். தமிழில் அவர் எழுதின கவிதைகள் எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்கும். அவர் ஒரு அழகான ஒரு கவிதையில் சொல்லியிருப்பார், இந்த குழந்தைகள் கொண்டாடப்பட வேண்டியவர்கள் அப்படின்ட்டு. ஏன் அப்படின்ற ஒரு கேள்வி நம்ம யோசிச்சு பார்த்தோன்னு வச்சுங்களேன். இவங்க நாளைய தலைவர்கள் அப்படின்னு நம்ம நினச்சோன்னா, ஒரு காலத்தில் நம்ம குழந்தையா இருக்கணும். நம்மளை அந்த அளவுக்கு கொண்டாடி நம்ம பெற்றோர்களோ நம்ம ஆசிரியர்களோ நம்ம சுற்றி இருக்கிறவங்க கொண்டு வரவே தான் நம்ம இந்த நிலைக்கு நம்ம இன்னைக்கு வந்திருக்கோம். இந்த குழந்தைகளுக்கு அதை நம்ம அடுத்த நிலைக்கு நம்ம கொண்டு வந்து கொடுக்கணும். அந்த ஒரு நிகழ்ச்சி தான் இது. அதுக்கான ஒரு வாய்ப்பு இந்த வருடம் நம்ம வந்து நேரடியாக கிளாஸ்ன்ட்டு ஒன்றா வந்து பார்த்து படிக்க முடியாத பட்ச சூழ்நிலை நடக்குது. அதை அடுத்த வருஷம் நம்ம மாற்றுறோம். நாட்பூர் கம்யூனிட்டி சென்டரில் 2 கிளாஸ் ரூம் புக் பண்ணியிருக்காங்க, ஃப்ரீயாக புக் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அந்த இடம்
6லேருந்து 8 வரைக்கும் நமக்கு நம்முடைய பிள்ளைகள் வந்து சேரலாம். இந்த வாரம் என்னால் வெள்ளிக்கிழமை எடுக்க முடியலையா, நம்ம ஜூம் மறுபடியும் போய்க்கலாம். ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டியோட நம்ம அடுத்த வருஷத்தை நம்ம மறுபடியும் நம்ம ஆரம்பிக்கலாம். என்ன காரணம்னா நேராக வந்து பார்க்கும்போது நமக்கு மகிழ்ச்சி, நம்ம மகிழ்ச்சியை விட அந்த பிள்ளைகள் கற்றுக்கிறது வந்து இன்னும் நல்லா இருக்கும். ஸோ அந்த நிலைக்கு நம்ம அடுத்த வருஷம் நம்ம கொண்டு போகலாம். இதை தவிர்த்து வேறு என்ன சொல்கிறது, இன்றைக்கி பிள்ளைகள் வந்து நாடகம் இருக்குது, பாட்டு இருக்குது, பேச்சு இருக்குது, எல்லாமே இருக்குது, விளையாட்டு இருக்குது, சில பாடல்களையும் நம்ம கேட்க போகிறோம். கடைசியாக வந்து இந்த ஆண்டில் அவங்க படித்ததுக்கான அதை வந்து ரெகனைஸ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு சான்றிதழ் கொடுக்க போகிறோம். அதை தாண்டி வந்து தமிழ் தேனி பார்ட்டிசிபேட் பண்ணவங்களுக்கும் சர்டிஃபிகேட் கொடுக்க போகிறோம். இதோட என்னோட பேச்சு நான் முடிச்சுக்கிறேன். நன்றி எல்லாருக்குமே, நன்றி இன்னைக்கு வந்ததுக்கு மிக்க நன்றி.